ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது. 3ஆம் தேதி புதன்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வாலட்டாலிட்டி. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் யூஎஸ் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் பதற்றம். இந்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ சிறிய அளவுக்கு தாக்குதல்கள் ஆரம்பமாயிருக்கு. யூஎஸ் அவங்க தரப்புல இருந்து இந்த தீவை அட்டாக் பண்ணுறாங்க. ஈரான் அதற்கு பதிலடியாக யூஎஸ் பேஸ், அதாவது பெருசாக இன்னைக்கு குவைத்தில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு உண்டான தடுத்தல் இந்த டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேஷனில் இருந்தாலும் இது குளோபல் மார்க்கெட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. மறுபடி கல்ஃப் ஃபுல்லாக ஒரு போர் பதற்றம் நிலவுது. என்ன வேணாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் நடக்கலாம். அதனால் மார்க்கெட் ரொம்பவே ஒரு அன்சர்டனான ஒரு இடத்துல இருக்குது. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் ட்ரம்ப் ட்வீட் விட்டுக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாக்குதல்களும் நடந்துட்டு தான் இருக்குது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அதனால் குளோபல் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கிறதால இன்வெஸ்டர்ஸ் நாம் ரொம்ப கவனமாக இருப்போம். ஆல்மோஸ்ட் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பரவாயில்லை. ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு 500 புள்ளிகள் நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் இடிஎஃப்ஸை டாப் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தலாம். பட் பங்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நோ. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 77 புள்ளிகளும், சென்செக்ஸ் 303 புள்ளிகளும் சரிந்தது. பட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 471 புள்ளிகள் உயர்வு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது பேங்க் செக்டர் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் காலையில் பேங்க்குமே வீக்காக தான் இருந்தது. அதன் பிறகு ஒரு ரெக்கவரி. சிபிஎஸ்சி ஃபார்மா துறை சார்ந்த பங்குகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு தாக்குப்பிடித்து பாசிட்டிவ்ல வர்த்தகமானது. ஐடி துறை 2 நாளாக பெரிய அளவுக்கு பாசிட்டிவ்ல இருந்தது. இன்னைக்கு அப்படியே 5% சரிந்தது. ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, மீடியா இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்க்கு கீழேயே மார்க்கெட் நகர்ந்து அதன் பிறகு ஷார்ப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் ஃபால் ஆன இடத்துல இருந்து ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் இந்த மூவிங் ஆவரேஜஸ்க்கெல்லாம் கீழே இருக்கிறதால இது ஒரு அன்சர்டனான ஒரு இடம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் ஆகும் பொழுது 24,415 ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் 23,396. ஓப்பன் ஆன இடத்திற்கும் க்ளோஸ் ஆன இடத்திற்கும் 20 புள்ளிகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்ட்ராடே பேசிஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து லோ பாருங்கள், 23,150 வரைக்கும் நம்ம கரெக்ஷன் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 350 புள்ளிகள் கிட்ட மார்க்கெட்டில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கரெக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த 23,151 23,459 வரைக்கும் ரேஞ்சு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 300 புள்ளிகள் கிட்ட ரேஞ்சு இன்னைக்கு இன்ட்ராடே வர்த்தகத்தில் அமைஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் இன்னைக்கு 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்கள், இந்த கொஞ்சம் குளோபல் ஃபேக்டர்ஸ் காரணமாக மார்க்கெட் நெகட்டிவில் ஓப்பன் ஆனது. ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப்பு அப்படியே மார்க்கெட் ஒரு 12 மணி வரைக்கும் டிக்ளைனிங் பேட்டர்ன். 12 மணிக்கு இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிற டைமில் அப்படியே ஒரு இன்வெர்டட் வி, டபுள் சைடட் ட்ரேடிங், ஒரு வி ஷேப்டு பேட்டர்ன். காலையில் ஏர்லி ட்ரேடில் ஒரு செல் ஆஃபும் லேட்டர் ஹாஃப் ஆஃப் த ட்ரேடில் ஒரு பையிங்கும் மார்க்கெட்டில் வந்திருக்கு. பட் இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு அன்சர்டனான ஒரு மூமெண்ட்டு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி, அதாவது காலையில் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து சரிவு பெரிய அளவுக்கு இல்லை. பட் அந்த 12 மணிக்கு அந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிற டைமில் ரெக்கவரி பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. அதனால் ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு வெர்டிக்கல் ரேலி பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. இது சஸ்டெயின் ஆகுதாங்கிறத குளோபல் மார்க்கெட்ஸ் தான் தீர்மானிக்கும். நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டபுள் சைடட் ட்ரேடிங் இருந்திருக்கு. 23,460 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 23,150 சப்போர்ட் லெவல். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைய வர்த்தகத்தில் நல்ல ஒரு பெரிய ரெக்கவரி நடந்திருக்கு. 54,400 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 53,050 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட். ஆல்மோஸ்ட் இந்த காஸ்பே மற்றும் செட் காம்போசிட் வர்த்தகத்தில் இன்றைக்கி இல்லை, விடுமுறை.
மற்றபடி ஒரு மிக்சடு ட்ரேடிங். நிக்காய் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரைட் டைம்ஸ் பாசிட்டிவ். ஹாங்சங் அப்படியே ஆப்போசிட்டில் நெகட்டிவ். இந்த பக்கம் ஜகார்த்தாவும் நெகட்டிவ். மிக்சடு மோடில் தான் மார்க்கெட் இன்னைக்கு இருந்திருக்கு. பட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். நாஸ்டாக் இப்போதைக்கு 0.5% நெகட்டிவில் தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் மற்றும் S&P 500லாம் ரெட் சிக்னல் காட்டுது. இதோட இம்பேக்ட் அப்படியே இந்த பக்கம் கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 100 புள்ளிகள் நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் இண்டிகேட் பண்ணுது. பட் இது இப்போதைய நிலவரம். நாளைக்கு காலையில் இது மாறலாம். இன்று இரவு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குது, தாக்குதல்கள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நாளைக்கு காலையில் நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பனிங்கை தீர்மானிக்கும். இன்று நடந்த முக்கியமான நிகழ்வுகள். மார்க்கெட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வாலடைல், டபுள் சைடட், ஒரு ஃபாலும் இருந்தது, அதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ரெக்கவரியும் இருந்திருக்கு. இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ், ஐடிசி, எல்என்டி மற்றும் சன் ஃபார்மாலாம் மார்க்கெட்டை நெகட்டிவ் சைடுக்கு புல் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டை மேல் நோக்கி இழுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ். ஐடி இண்டெக்ஸ் 2 நாளாக பாசிட்டிவில் இருந்தது, அதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. மிட் கேப் பங்குகளை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு 255 புள்ளிகள் சரிவு. இதில் கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட் மற்றும் டாடா எலக்ஸி இதெல்லாம் இன்னைக்கு நெகட்டிவில் வர்த்தகமாயிருக்கு. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் NHPC இன்னைக்கு 5% உயர்வு. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஆயில் இந்தியா மற்றும் ONGC இதெல்லாம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆயிலினுடைய விலை $99 அப்படிங்கிற விலையை நெருங்கிறதால இதுவும் கொஞ்சம் இன்றைக்கி மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. PSU பேங்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ். இந்தியன் பேங்க் மட்டும் 3% பாசிட்டிவ். இண்டிகோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் லோலேருந்து ரெக்கவரி ஆகிருக்கு. கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு ஏர்லைன்ஸ்க்கெல்லாம் ஒரு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. FII மற்றும் DII தொடர்ந்து பெரிய அளவுக்கு செல்லிங் வந்து ஒரு 5,000 கோடி கிட்ட இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய நம்பர் தான். டொமஸ்டிக் சைடு ஆல்மோஸ்ட் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. கமோடிட்டிஸில் கோல்டு மற்றும் சில்வர் நெகட்டிவ் ஆகுது. க்ரூட் ஆயில் இந்த பக்கம் அப்படியே ஜம்ப் ஆகுது. இது ஜம்ப் ஆச்சுன்னா கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு சரிவு ஏற்படும். நேச்சுரல் கேஸும் பாசிட்டிவ். இன்றைய வர்த்தகத்திற்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் சார்ட்டில் இன்னும் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது இன்னும் நோ ட்ரேடிங் ஜோனில் தான் இருக்குது. டாப் கெய்னர்ஸில் இந்த வோடஃபோன் ஐடியா மட்டும் நான் ஸ்டாப்பாக ஒரு 9 ரூபாயிலிருந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது. இதில் வந்து ரேலி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 13 ரூபாய் 50 பைசா ஸ்டாப் லாஸ். இது ஸ்டடி பண்ணுறவங்க பண்ணலாம். நான் ஸ்டாப்பாக ரைஸ் ஆகிறதால இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி இன்றைக்கி பெரிய அளவுக்கு NHPC இந்த ஆஃபர் ஃபார் சேல் காரணமாக மூவ் ஆகிருக்கு. பட் சார்ட்டில் இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகுது. சர்ப்ரைசிங்காக இன்றைக்கி மேன்கைண்ட் ஃபார்மாவும் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகிருக்கு. பட் சார்ட்டில் பெரிய நம்பிக்கை எதுவும் இல்லை. இந்த பக்கம் டாப் லூசர்ஸில் TCS, பெர்சிஸ்டன்ட், LTM, கோஃபோர்ஜ், டெக் மஹிந்திரா எல்லாம் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் நெகட்டிவ் ஆகிருக்கு இன்றைக்கி. 1 இயர் ஹை IFCI நம்ம 2-3 நாளாக பார்த்துட்ருக்கோம். அதோட பாசிட்டிவ் ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுது. இதுலேயும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 72 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் இதை ஸ்டடி பண்ணலாம். அதை தொடர்ந்து ஏத்தர் எனர்ஜி, இது வந்து அருமையான ஒரு ஸ்டாக்கு. ரீசன்ட் டேஸில் பெரிய அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஒரு 940 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஸ்டாக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். HFCL, வோடஃபோன் ஐடியாவும் பாசிட்டிவ். 1 இயர் லோ பொறுத்த வரைக்கும் ITC, பதாஞ்சலி ஃபுட்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், SBI கார்டு மற்றும் ICICI ப்ரூடென்ஷியல் எல்லாம் டோட்டலி அவாய்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்டில் ஒன்றும் பெருசாக ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் இல்லை. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் IFCI ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த நியூ ஜென் 2-3 நாளாக நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டுருக்கு. பட் இன்னும் இது வந்து ட்ரேடிங் ஜோனுக்கே வரல, அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு. 9% ரைஸ் ஆகிருக்கு. ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் மாதிரி தான் தெரியுது. சஸ்டெயின் ஆகுமான்னு தெரியல. 40 ரூபாய் ஸ்டாப் லாஸ். புதுசாக இதை ஏதாவது வாட்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் தான். 40 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் மட்டும் இந்த ஸ்டாக்கை ஸ்டடி பண்ணலாம். வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிட்டாச்சி மட்டும்தான் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. கார்ப்பரேட் ஆக்ஷன் நாளைக்கு 4ஆம் தேதி ஒன்றும் பெருசாக கம்பெனிஸ் இல்லை. பட் 5ஆம் தேதிக்கு உண்டானதை நாளைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சிப்லா, JSW எனர்ஜி, ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப், பேங்க் ஆஃப் பரோடா, HDFC AMC இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் வாங்கினா கூட டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிள். பட் சார்ட்டை பாருங்கள். இந்த பக்கம் போனஸ் மற்றும் ஸ்ப்ளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸோட லிஸ்ட்டு இருக்குது. இதையும் ஸ்டடி பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுக்கு வந்துடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லக்ஷ்மி ஆர்கானிக் லிஸ்ட்டில் வந்திருக்கு. லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ்
சார்ட்டில் இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிட்டு அதே இடத்துல நிற்கிது. ஒரு 180 ரூபாயை கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்கை ஸ்டடி பண்ணலாம். அது வரைக்கும் இதை டச் பண்ண வேண்டாம். 200 டே மூவிங் ஆவரேஜில் ஓலா எலக்ட்ரிக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். மற்றபடி ஒன்றும் பெருசாக கம்பெனிஸ் எதுவும் இல்லை. வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு டைரெக்டாக போயிடலாம். சுரேஷ்குமார் சார், எட்டர்னல் பையிங் ரேஞ்ச் இப்போதைக்கு பை பண்ணுற இடத்துலையே இல்லைங்க ப்ரோ. பை பண்ணுறதா இருந்தால் 270 தாண்டணும். அது வரைக்கும் தொடாதீங்க. முத்துக்குமார் சார், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வந்து டிவிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள். 560 ஸ்டாப் லாஸ். சந்திரசேகரன் சார், டேட்டா பேட்டர்ன் ஸ்டாக் வந்து கரெக்டாக அந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி தான் இருக்குது. பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் வாட்ச் பண்ணுங்கள். 3750 சப்போர்ட் லெவல். மற்றபடி பிரசன்னா சார் வந்து கார் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குது. பட் ஹோல்டு பண்ணலாம். பை பண்ணுற இடத்துல இல்லை. பாலகிருஷ்ணன் சார், ஐஆர்எஃப்சி கரண்ட் சிச்சுவேஷன். ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வீக்காக இருக்குது. என்ட்ரி ஆகிற இடத்துலையே இல்லை. எக்ஸிட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். முகமது சார் வந்து ஏசிஎம்இ சோலார் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. டார்கெட் கேட்டிருக்கிறீங்க. பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது டார்கெட்டுங்கிறதுக்கு ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 20 ரூபா கேப்பில் அப்படியே இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கள். 328 முடிஞ்சிருக்கு. 310 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த கேப் அப்படியே மேலே போக நகர்த்திக்கிட்டே போங்க. கீழே வந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. ப்ரொஃபஸர் டாக்டர் பாலமுருகன் சார், சிட்டி யூனியன் பேங்க் பற்றி கேட்டிருக்கிறாங்க. சிட்டி யூனியன் பேங்க் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கான ஜோனில் தான் இருக்குது. பட் ஹோல்டு பண்ணலாம். என்ட்ரி ஆகிற இடத்துல இல்லை. 240 ஸ்டாப் லாஸ். பீட்டர் சார், எம்சிஎக்ஸ் அக்குமுலேட் பண்ணலாமா? எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 நாளாக ஃபாலிங் பேட்டர்னில் இருந்தது. இன்றைக்கி அப்படியே அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது. இல்லைங்க ப்ரோ, இது கொஞ்சம் காஷியஸாக இருக்கக்கூடிய இடம். ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கும் நெகட்டிவ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இல்லை இதை வந்து ஆவரேஜ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஆவரேஜ் பண்ணுற இடத்துலையே இல்லை. மறுபடியும் என்ட்ரி 3080 கிராஸ் பண்ணணும். பட் இப்போது வீக் ஜோனுக்கு மாறி இருக்குது. கவனம் தேவை. பாலமுரளி கிருஷ்ணன் சார் வந்து ஜூன் 4 இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இல்லைங்க ப்ரோ. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு கிடையாது. மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகலை. அப்துல் ரஹ்மான் சார், குவாலிட்டி வால்ஸ் கன்சிடர் பண்ணலாமா? குவாலிட்டி வால்ஸ் KWIL இருக்குது. அதுவான்னு தெரிலங்க ப்ரோ. ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி ரைசிங் பேட்டர்னில் இருக்குது. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது எப்போ வேணாலும் வாட்ச் பண்ணுங்கள். KWIL இருக்குது. விலை 30 ரூபா 49 பைசா. இந்த ஸ்டாக்கான்னு தெரியல. பட் இதுவாக இருந்தால் நீங்கள் பாசிட்டிவில் ட்ரேட் ஆனால் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். மணி அண்ட் கோ ஃபினான்ஸ், NMDC டார்கெட். NMDC 2-3 நாளாக பார்த்துக்கிட்டே தாங்க ப்ரோ இருக்கேன். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆல் டைம் ஹையில் இருக்கிறதால ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸில் அப்படியே மேலே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. கில்லர் காலர், டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள். 4% லாஸில் இருக்குது ப்ரோ. இந்த ஸ்டாக் 360க்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட்டுங்க ப்ரோ. இல்லைன்னா மேலே போணுச்சுன்னா ஹோல்டு பண்ணுங்கள். முத்து சார் வந்து, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ரீபேலன்சிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ப்ரோ. MSCI இண்டெக்ஸில் சில செலக்டிவ் ஸ்டாக்ஸை வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாக்கில் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. வெயிட்டேஜை அதிகப்படுத்துறது, குறைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுவாங்க. அப்போது வந்து அந்த ரீபேலன்சிங் பண்ணுற ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதிலிருந்து வெளியில் வர ஸ்டாக்கில் ஒரு செல் ஆஃபும், புதுசாக ஆட் பண்ணுற ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய ரைஸும் இருக்கும். அதுதான் ரீபேலன்சிங். இது நம்ம பண்ணுறதில்ல, அது போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. கோபாலகிருஷ்ணன் சார், ABB இந்தியா பற்றி கேட்டிருக்கிறாங்க. ABB இந்தியா பொறுத்த வரைக்கும் ABB ஸ்டாக் வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்குது. 6850 சப்போர்ட் லெவல். பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். ஆனந்தராஜ் சார் வந்து JP பவர் என்ட்ரி அண்ட் டார்கெட் இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணக்கூடாத கம்பெனிஸுங்க ப்ரோ. ஒன்றும் பெருசாக ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை. அதனால் JP பவரெல்லாம் ரேண்டமாக மூவ் ஆகிறது வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. விக்னேஷ் சார் வந்து சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களான்னு தெரியல. டார்கெட் வந்து ஒரு 27 ரூபாய் சார்ட்டில் இருக்குது. ஸ்டாப் லாஸ் 17 ரூபாய். கவி குழலின்றவங்க வந்து SCI செல் ஆர் ஹோல்டு. SCI பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக. ஒரு 280 ஸ்டாப் லாஸ் லெவல். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 310 தாண்டும் பொழுது கன்சிடர் பண்ணுங்கள். ராமஜெய் சார் அப்படின்றவர், ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் பேங்க் ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகுமா? கண்டிப்பாங்க ப்ரோ. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க்கினுடைய வட்டி விகிதம். நார்மலாக இந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது
பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆகும்ன்றது கிடையாதுங்க ப்ரோ. பேங்க்கில் வந்து இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதிகப்படுத்துவாங்க. அதனால் இது நார்மலாக யாருக்கு அப்படின்னா பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும். பட் பேங்க்குக்கு அது வந்து ஒரு சாதகமான ஒரு நிலைமை தான். ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா நார்மலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க்குக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து வட்டிகளுக்கெல்லாம் குறைக்கிறதால அந்த டைமில் அவங்க வருமானம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ரைஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் ப்ரோ மோஸ்ட்லி இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் அந்த மொமெண்ட்ரியாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறதானே ஒழிய இதை வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷனாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய இண்டிகேட்டராக வைக்கக்கூடாது. சில டைமில் ரியாக்ட் கூட பண்ணாது ஸ்டாக்ஸு. அதனால் இந்த ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டேவோட மூமெண்ட்டு தான். அதை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. கார்த்திக் சார் வந்து ஒரு இன்வெஸ்ட்கோ இந்தியா குளோபல் கன்சியூமர் ஃபண்டில் சிப்பு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சிப்பை வந்து 1000லேருந்து 2000 ரூபாயை அவங்களே மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவர் வந்து இந்த 1000 ரூபாய் இருக்கக்கூடிய சிப்பு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியலன்னு இருக்காரு. மேபி நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய்ங்கிறது 2000 ரூபாயை தானாகவே டாப்அப் ஆகிக்கிச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ப்ரோ. அந்த மாதிரி தானாகவே டாப்அப் ஆகிட்டு 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் இருந்தது வந்து அடுத்த மாதம் எஸ்ஐபியில் பணத்தை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த இன்வெஸ்ட்கோ இந்தியா குளோபல் கன்சியூமருக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி அவங்க அதை ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த 1000 ரூபாய் எஸ்ஐபியை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் 2000 ரூபாய்க்கு புதுசாக ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் எஸ்ஐபி நீங்கள் மேனுவலாக அவங்க எடுக்கலை பணத்தை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அதையே டாப்அப் பண்ண சொல்லி கேட்டு பார்க்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம், தவறு எதுவும் கிடையாது. டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.